ஹாய் வியூவர்ஸ், நான் உங்கள் சண்முகராஜ் பேசுகிறேன். பேபி ஃபேஸ் ஈட் எக்ஸல் தமிழ் ஸ்பிரிச்சுவல் சேனலுக்காக இன்றைக்கி வந்து ஃபேமஸ் டெம்பிள்ஸ் இன் ஓஎம்ஆர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்த இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர் முருகன் டெம்பிள். வாங்க அடுத்தடுத்து கோயிலை பார்க்கலாம். இந்த திருப்பூர் முருகன் டெம்பிள் ரொம்ப ஃபேமஸான டெம்பிள். ஓஎம்ஆர் முடிஞ்சு இருக்குது. ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கிட்ட நிறையா விசேஷமான டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. இங்கே போகும்போது நீங்கள் அந்த டெம்பிளையும் பார்த்துடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் திருப்பூர் கோயில் முடிச்சுட்டு இங்கே நீங்கள் பார்க்குறீங்க சிதம்பர சுவாமிகள். இவர் வந்து வழிபட்ட ஒரு சிவன் கோயில் இருக்குது இங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே. அது எப்படி போகணுன்ற வழி சொல்கிறேன். நீங்கள் இந்த திருப்பூர் கோயில் உள்ள சாமி கும்பிட்டுட்டு நேராக இந்த தெப்பக்குளம் வழியாக நீங்கள் நேராக பஸ் ஏற போவீங்களா, அந்த இடத்துக்கு வந்துட்டிங்கன்னா இந்த கடத்தர் வழியாக நீங்கள் போகணும். நேராக போனீங்கன்னா மெயின் ரோடு வரும். அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸெலாம் நிற்கும். அதுலேருந்து நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ரோட்டில் ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த ஆர்ச்சில் பார்த்தீங்கன்னா கைலாசநாதர் சிவன் கோயில் இருக்குது. இது நீங்கள் படிக்கட்டு ஏறி தான் மேலே போகணும். இது ஒரு அருமையான சிவன் கோயில். இங்கே தான் வந்து இந்த கோயிலை மண்ணுக்கல்லேருந்து கண்டுபிடிச்ச சிதம்பர சுவாமிகள் வந்து வழிபட்ட சிவன் கோயில். இது ரொம்ப விசேஷமான கோயில். எத்தனை படிக்கட்டு? ஓ, இந்த இடத்துல இன்னொரு சித்தரும் இருந்தார். அவர் ரீசெண்டாக தான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி இறந்துட்டார். அவர் பார்த்திங்கன்னா வேலைக்கார சித்தர்னுவாங்க. அவரும் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருந்திருக்காரு. நான் அவர் இருக்கும்போதே வந்திருக்கேன், ஆனால் அவரை மீட் பண்ண முடியல. ஸோ அப்புறம் இங்கே இந்த கோயிலே பார்த்திங்கன்னா சிதம்பர சுவாமிகள் வந்து ஒரு சின்ன குகை மாதிரி வச்சுருக்காரு. அது வழியாக வந்து இதுக்கு வந்துடுவார் போல், நம்ம திருப்பூர் கோயிலுக்கு நினச்ச மாத்திரத்தில் வந்துடலாம் போல். அந்தமாதிரி ஒரு சின்ன குகை இருக்குது. பழைய வீடியோவில் அதையும் நான் எடுத்து போட்டிருக்கேன். இங்கே ஒரு சன்னதி இருக்குது, விநாயகர் சன்னதி போல். இதான் அந்த சிவன் கோயில். இதான் நான் ஏறி வந்த இடம். பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னாலே திருப்பூர் கோயில் தெரியும் பாருங்கள். அழகு கோபுரம் தெரியும். இந்த சிதம்பர சுவாமிகளோட கனவுல வந்து மீனாட்சி அம்மன் வந்து இந்தமாரி திருப்பூரில் ஒரு முருகர் கோயில் மண்ணுக்கடியில் இருக்குது, அதை நீ வெளில கொண்டு வான்னு சொன்ன பிறகு அவர் இங்கே வந்திருக்காரு. நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா கோயில் பூட்டிட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இந்த கோயிலுக்குள்ளே போயிருக்கேன்னா உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி இருக்கும். அதுலேருந்து தான் சிதம்பர சுவாமிகள் இந்த கோயிலை, நம்ம திருப்பூர் கோயிலை வந்து மண்ணுக்கல்லேருந்து கண்டுபிடிச்ச சித்தர் வந்து இந்த குகை வழியாக டெய்லி அங்கே போவாராம். டெய்லியாக இல்லை நினச்சப்போ போகிற மாதிரி இங்கே ஒரு குகை மாதிரி இருக்குது. அதுலேருந்து நம்ம கனெக்ஷன் இருக்குது திருப்பூர் கோயிலுக்கு. நான் பழைய வீடியோவில் அது போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோயிலை மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. ரொம்ப படிக்கட்டுலாம் கிடையாது. இதில் ஒரு 200 சம்திங் படிக்கட்டு தான். ஈஸியாக நீங்கள் கொஞ்சம் ஏறிடலாம். நெக்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது இந்த பிள்ளையார் கோயில் திருப்பூர் வழியிலே இருக்குது. இதுவும் வந்து சிதம்பர சுவாமிகள் அந்த சித்தர் வழிபட்ட ஒரு பிள்ளையார் கோயில். அவர் தினமும் இங்கே வருவாங்க. இந்த கோயில் இப்பயும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. போய் இந்த விநாயகரை வழிபடுங்க. அப்புறம் இன்னொரு பார்க்க வேண்டிய இடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சித்தரோட ஜீவ சமாதி. அந்த திருப்பூர் என்ட்ரன்ஸில் வந்து ஒரு மோர் சூப்பர் மார்க்கெட் இருக்கும். இந்த வேல் இருக்கும், அங்கே தான் கடைசி வேல் முடியும். நீங்கள் பஸ்ஸு இல்லை காரு இதுலேயே வந்தீங்கன்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்தோடனே அந்த வேல் முடிகிற இடத்துல நீங்கள் இறங்கிட்டிங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா சந்தில் இருக்குது சிதம்பர சுவாமிகளோட ஜீவ சமாதி. சித்தர் கோயிலுக்குள்ளே போகிறது வந்து ரொம்ப விசேஷமான விஷயம். ஏன் பார்த்தீங்கன்னா கோயிலில் போய் இவங்க தான் அந்த கோயில் சிலையிலையும் இருக்காங்க. இங்கே நீங்கள் வேணுனாலும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நடக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சித்தரோட ஜீவ சமாதிகளும் இருக்குது. இவரோட ஜீவ சமாதியோட சேர்த்து இவருக்கு வந்து மெயின் ஜீவ சமாதி ஒன்று இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நிறையா ஜீவ சமாதிகள் இருக்குது. கண்டிப்பாக போய் வழிபட்டுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஜீவசமாதி பக்கத்தில் பார்த்திங்கன்னா மௌன சுவாமிகளோட ஜீவசமாதியும் இருக்குது. அது பக்கத்தில் தான், அதுவும் போய் வைப்பாருங்க. அப்புறம் நீங்கள் கடைசியாக போக வேண்டிய முக்கியமான கோயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தையூருன்ற ஸ்டாப்பிங்கில் இருக்குது. அது வந்து திருப்பூர் முன்னாடி. நீங்கள் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் போனீங்கன்னா இங்கே கேட்டு இறங்கிக்கோங்க தையூர் ஸ்டாப்பிங்கில். இதுதான் செங்கமலீஸ்வரர் அப்படின்ற ஒரு ஃபேமஸான பழமையான சிவன் கோயில். இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பிரம்மன் நாயகி அவங்களோட அம்மன் சன்னதி இருக்கும். உள்ளே பார்த்திங்கன்னா அப்புறம் ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா ஒரு தூணில் இருப்பார். அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா முருகருக்கு சன்னதி இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பைரவருக்கும் இங்கே ஒரு தனி சன்னதி இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா பைரவருக்கு வந்து விசேஷமான நாட்களெல்லாம் நல்ல அபிஷேகம் எல்லாம் நடக்கும். சிவனுக்கும் நடக்கும். நீங்கள் வந்து
இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்தமாதிரி கோயிலெலாம் நிறைய பேருக்கு தெரியும். நானும் இந்தமாதிரி வீடியோஸ்லாம் பண்ண எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பேபி ஃபேஸ் ஈட் எக்ஸல் தமிழ் ஸ்பிரிச்சுவல்.